வடமராட்சி கல்வி நிலையத்தினுடைய ஆசிரியர் ஆலோசகராக இருந்து மும்மொழிகளுக்கான ஒரு இணைப்பாளராகவும் இருந்து கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற திரு ஜோன் ஆண்டனி சார்ஸ் லாசரஸ் அவர்களினை இன்றைய நிகழ்விற்கான பிரதம விருந்தினர் உரையாற்றுமாறு மிகவும் பணிவோடு அரங்கம் அழைத்திருக்கின்றேன். அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு பரிசுத்துறை சித்தி விநாயகர் பாடசாலையினது 2026 ஆண்டுக்கான கால்கோள் விழா மிக சிறப்பாக தரம் ஒன்று மாணவர்களை வரவேற்று இன்றைய நிகழ்வினை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய தரம் 2 மாணவர்கள், அதுபோலவே இந்நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய திருமதி கலைவாணி சட்குணநாதன் அவர்களையும், அத்தோடு இந்த பாடசாலையின் முதல்வராக இருக்கக்கூடிய திருவாளர் சந்திரபாபு சார் அவர்களே, அத்தோடு இந்த வடமராட்சி பிரதேசத்தில் நான் மிகவும் ஒரு மரியாதைக்கும் ஒரு சிறப்பான ஒரு ஆசானுக்குரிய மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரே வரண்டான் திருவாளர் சோதி சார். உண்மையில் ரத்ன சோதி சார் என்கும் போது உண்மையில் அவரை பார்க்கும் போதே ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசானாக இந்த ஞானாலயத்தில் சிறப்பான ஒரு பல செயற்பாட்டுகளுடன் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு, அத்தோடு இங்கு எம்மோடு வருகை தந்திருக்கக்கூடிய இந்த பிரதேசத்தில் பரிந்துரை நகரசபையின் உறுப்பினராக முன்னாள் ஆசிரியராக செல்வி ரெஜினா அவர்களே, அதுபோலவே எமது இந்த பாடசாலையின் ஆரம்ப பிரிவு பொறுப்பானவர்களே, அதுபோல் நான் நினைக்கின்றேன் இந்த மாணவர்களுக்கு நான் எதுவும் இந்த விடயங்களை கூறுவதில் எந்த விதமான பயனும் இருக்காது. அதைவிட நான் நினைக்கின்றேன் இந்த 13 மாணவர்களின் பெற்றோர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறது. உண்மையில் உங்களுக்கு தான் இன்றைக்கு மிகவும் சந்தோஷமான நாளாக இருக்கும் நான் நினைக்கிறேன். காரணம், உங்களது பிள்ளை இன்றைக்கு வைபவ ரீதியாக பாடசாலைக்கு ஒப்புக் கொடுத்த நாள். இனி வரும் காலங்கள் அது 13 வருடமாக இருக்கலாம், அதற்கு பிறகு வேறு வேறு கல்வி நிலைகளுக்கு மாறலாம். ஆனால் முக்கியமான பகுதிக்கு இன்றைக்கு காலடியை வைத்தது இன்றுதான். நான் இங்கே மிகவும் சந்தோஷமான நாள். மாணவர்களுக்கு இன்று அது தெரியாது, ஆனால் பெற்றோர்களுக்கு அது மிகவும் முக்கியமான நாள். நான் நினைக்கின்றேன் இன்றைய நாளுக்குரிய தொழிற்பொருள் மகிழ்ச்சி, புன்னகை மற்றும் அன்புடன் பாடசாலை. மகிழ்ச்சி, புன்னகை மற்றும் அன்புடன் பாடசாலை, இதுதான் இலங்கையின் இன்றைய தொழிற்பொருளாக இந்த மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்டது. உண்மையில் இந்த மகிழ்ச்சி, அன்பு மிகவும் தேவை. அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய இடம்தான் இது. அந்த மகிழ்ச்சிக்காக நான் பாடசாலை முதல்வர் அவரது பேச்சின் ஒரு பகுதியை கூறினார். இந்த பாடசாலையில் இந்த முதல் வகுப்புக்குரிய இந்த முதலாம் வகுப்புக்குரிய பொறுப்பாசிரியர். உண்மையில் நான் கட்டாயம் சொல்லிதான் ஆகணும்.
திருமதி ஏரம்பநாதன் ஆசிரியை உண்மையில் இதற்கு முதல் இன்னொரு பாடசாலையில் ஒரு சிறப்பான ஆசிரியராக இருந்தார். அந்த பாடசாலை மாணவர்களை பார்க்கும் போது அந்த அளவுக்கு நல் பழக்க வழக்கங்கள், அந்த பிள்ளைகள் அந்த பாடசாலைக்கு நான் போன மிகவும் விரும்பி போற ஒரு வகுப்பு அந்த ஆசிரியின் வகுப்பு. அந்த ஆசிரியை இந்த பாடசாலை இந்த புதிய பாடத்திட்டத்துக்குரிய முதலாவது ஆசிரியராக, புதிய பாடத்திட்டம் இது மிகவும் ஒரு வித்தியாசமான மாணவர்களுக்கான செயற்பாட்டின் ஊடான ஒரு கல்வி. அந்த கல்வி சரியாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரிடம் வழங்கப்பட்டிருப்பது அந்த மாணவர்களை அவர் சொல்லும் போது தாய் போன்று என்ற, உண்மை தாய் பண்ண தாய் தான் போன்று கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆசிரியரை தான் இந்த 13 மாணவர்களுக்கும் கிடைத்திருக்க தாய். உண்மையில் நான் நினைக்கின்றேன் சரியான இடத்துக்கு நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள் என்றுதான் இந்த 13 மாணவர்களுக்கும். இந்த பிரதேசத்தில் உண்மையில் அது மட்டுமல்லாமல் இந்த பாடசாலை வெட்டு புள்ளிகள் 70 புள்ளிகளுக்கு மேல் எடுக்கக்கூடிய ஒரு பாடசாலை வடமராட்சி வலயத்தில் இந்த பாடசாலையும் தொடர்ச்சியாக 70 வெட்டு புள்ளிகளுக்கு மேல் எடுக்கக்கூடிய புள்ளிகள். 70 புள்ளி எடுக்கக்கூடிய மாணவன் என்றால் எழுத வாசிக்க தெரிந்த ஒரு மாணவன். அது மட்டுமல்லாமல் வேறொரு பாடசாலைக்கு சென்றாலும் தனக்கு எந்த விதமான இடர்களும் வராது என்பது நிச்சயம். அந்த வகையில் நீங்கள் தெரிவு செய்த பாடசாலை மிகவும் சிறப்பானது. அது போலவே பாடசாலையில் முதல்வர் மிகவும் ஒரு அமைதியானவர், சோதி சார் மாதிரிதான். அவரும் ஒரு மிக அமைதியாகத்தான் எந்த ஒரு வேலையை அவசரப்பட மாட்டார், எந்த ஒரு வேலையை செய்யறது. உண்மையில் நீங்கள் சரியான இடத்துக்கு அந்த 13 மாணவர்களையும் விட்டிருக்கிறேன். நான் பார்க்கும்போது ஒரு முஸ்லிம் மாணவரும் இருந்தார். உண்மையில் சந்தோஷமாக இருந்தது. ஏனைய மதங்களோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது துணிப்பொருள்களில் ஒன்று. நல்லிணக்கம், இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை மிகவும் வரவேற்கத்தக்கது. இன்றைய அரசாங்கம் கூட இந்த நல்லிணக்கத்திற்காக மிகவும் ஒரு முன்னணி இடத்தை கொடுத்திருக்கின்றது. அரசியல்வாதிகளை போல அல்லாமல் பாடசாலை கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் என்பது எமக்கு மிகவும் விசேஷம். அந்த வகையில் இந்த மாணவர்களின் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆரம்பம். அது மட்டுமல்லாமல் கல்வி சீர்திருத்தத்தில் முதல் படி எடுத்த மாணவர்கள் இவர்கள் தான் இந்த உலகில். எமது பாடசாலையில் இந்த இலங்கைக்கு நாங்கள் அறிமுகம் செய்யப்பட்ட கல்வி சீர்திருத்தத்தின் முதல் மாணவர்கள் இவர்கள் தான். தரம் மாறிக்குரியதை அரசியல் காரணங்களுக்காக அது நிறுத்தப்பட்டு இருக்கின்றது. உண்மையில் அந்த பிள்ளைகள் மிகவும் பாவப்பட்டவர்களாகவும் மிகவும் கவலைக்குரிய, நீ அவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த தரம் மாறில் அவர்களுக்கு கிடைக்காவிட்டால் இனி அந்த புதிய கல்வி சீர்திருத்தம் கிடைக்கவே கிடைக்காத அந்த தரமாறு. அவர்கள் அடுத்த வருஷம் 7ஆம் வகுப்பு போயிடுவார்கள். ஆனால் நாங்கள் அறிமுகம் செய்தது 6ஆம் வகுப்பு. அதுபோல தரம் 1 மாணவர்களுக்கு அறிமுகம் செய்து விட்டோம். உண்மையில் இவர்களை உண்மையில் அதிர்ஷ்டசாலிகள் என்றுதான் சொல்லணும். எந்த பிரிவுகளுக்கு தங்கள் விருப்பப்படி இனி கல்வி கற்க முடியும். மாணவர்களின் திறமைக்கேற்ப மாணவர்கள் வெவ்வேறாக கல்வி கற்கக்கூடியவும் அந்த ஆசிரியர் ஒவ்வொரு மாணவரையும் இனங்கண்டு அவர்களுக்கு சரியான கல்வியை கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராகவும் அதுக்கு சிறந்த ஒரு ஆசிரியம் கிடைத்திருப்பது உங்களுக்கு உண்மையில் சிறந்த. நான் நினைக்கிறேன் இந்த வடமராட்சி பிரதேசத்தில் இருக்க நல்ல ஆசிரியர்களில் ஒரு ஆசிரியராக உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் எந்த விதமான பயமும் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் கருத்துரை சித்தி விநாயகர் தரம் 1 மாணவர்களை இடம் இங்கு அவர்களுக்கு கிடைத்த இங்கு ஒப்படைத்த மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக செல்வார்கள் என்பதில் ஐயமில்லை. அதற்காக பெற்றோர்கள் வீடுகளில் மிகவும் அந்த பிள்ளைகளின் பழக்க வழக்கம் அவர்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளை கொஞ்சம் நீங்கள் கவனித்தீர்களானால் அதுவே போதுமானதாக இருக்கும். அந்த வகையில் இந்த நிகழ்வுக்காக என்னையும் மதிப்பளித்து என்னையும் இங்கே அழைத்தமைக்காக பருத்தித்துறை சித்தி விநாயகர் சமூகத்திற்கும் அதுபோல பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்களுக்கும் எனது அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது உரையைத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பிரதம விருந்தினர் உரையாற்றி சென்ற வடமராட்சி கல்வி வலயத்தினுடைய ஆசிரியர் ஆலோசகரும் முன்னணி இணைப்பாளரும் ஆகிய
திரு ஜோன் அண்டனி சார்ஸ் லாசரஸ் அவர்கள் தரம் 1 மாணவர்களுக்குரிய புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாகவும் அந்த வகுப்புகளுக்கு கிடைத்த ஆசிரியருடைய திறமை தொடர்பாகவும் இங்கே உரையாடி சென்றிருக்கின்றார். எனவே தொடர்ந்து